Dear 12th standard, 11th standard, 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். கம்மிங் சண்டே 21st ஜூலை நம்ம எழுத போகிற வீக்லி டெஸ்ட்டோடைய சிலபஸ் அல்லது போர்ஷன்ஸை திருப்பி இன்னொரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்ணுற டைம் இது. ஏன்னா இன்னும் ஒரு 3 days தான் நம்ம கையில் இருக்குது. குவார்ட்டர்லிக்காக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாவே தெரியும், செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் அல்லது செகண்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் 6 சாப்டர் அல்லது 5 சாப்டர் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 அல்லது 6 சாப்டர் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறையா ஸ்கூலில் அசார்ட்டடாக இருக்கும். இங்கே இருக்கும் கடைசி சாப்டர் எடுப்பாங்க, ஒவ்வொரு சாப்டரில் 2 எக்ஸசைஸ் எடுப்பாங்க. சில ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் எடுப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப கரெக்டாக சொல்லவே முடியாது. ஏன்னா மெனி ஸ்கூல்ஸ் அடாப்ட் மெனி மெத்தடாலஜிஸ் டு ஃபினிஷ் த போர்ஷன். அவங்களுடைய ஐடியா வேறு மாதிரி இருக்குது. அதனால் 10th கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியாது. 12th சில பேர் வால்யூம் 2 கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் வால்யூம் 1 வராங்க. அதனால் ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 99% ஸ்கூல்ஸ் மெயின் மேக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர் இருக்கும். 11th மேக்ஸுக்கு 5 அல்லது 6 இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸுக்கு 5 அல்லது 6 இருக்கும். 10th மேக்ஸு கொஞ்சம் அசார்ட்டர் இருக்கும். அதனால் 10th மேக்ஸ் கொஞ்சம் நம்ம மீடியமாக தான் ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி முடிஞ்ச பிறகு ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்க. 12th ஸ்டாண்டர்ட் மெயின் மேக்ஸுக்கு உங்களுக்கு ஜூலை 21 அதாவது சண்டே ஈவினிங் 7 மணிக்கு கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். நம்ம மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கொஷின் பேப்பர் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 1.5 to 1.8 சாப்டர் நம்பர் 1ல் மிக முக்கியமான ஏரியா உங்களுக்கு இந்த 1.5 to 1.8, இந்த 1.5, 1.6, 1.7 தான் 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தரவாக பார்த்துருங்க. மிட் டேர்முக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்கள். அதனால் இது கொஞ்சம் ஈஸியான போர்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 5th சாப்டரில் 5.3 ஒரே எக்ஸசைஸ் தான். அது ஒரே வீடியோவாக போட்டிருப்பேன். குரூப்பிங் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு 5.3 போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே ஃபுல் சம்ஸை முடிச்சிடலாம் நீங்கள். அதே மாதிரி 5.4 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு 8 சம்மு தான் இருக்கும் எக்ஸசைஸில். எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 4 சம் இருக்கும். ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள். அப்போ இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோடு படிங்க. படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 மணிக்கு கொஷின் பேப்பர் வரும். ஒரு 1.5 hours நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா 8:30 மணிக்கு கீ ரிலீஸ் பண்ணுவோம். நான் பார்த்து செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன மதிப்பெண் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் கிரியேட்டட் கொஷின்ஸ் கொடுப்பேன் நான். அந்த கிரியேட்டட் கொஷின்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நிறைய விதமான டிப்ஸ் நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஸ்டாண்டர்ட் மெயின் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலாம் இம்பார்ட்டன்ஸும், குவார்ட்டர்லிக்கு எப்படி படிக்கணும், எந்தெந்த சாப்டர் என்னென்னைக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 minutes வீடியோ இருக்காது. அதேமாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எப்படி சாப்டர் வைஸாக கம்ப்ளீட் பண்ணணும், 5 மார்க் எது, 3 மார்க் எப்படி படிக்கணும், 2 மார்க் எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸு, வீக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும், நல்லா படிக்கிற பசங்க எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அதுமாரி 11th மேக்ஸுக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம் நம்ம. இந்த ஒரு 45-50 daysக்கு எப்படி போர்ஷன்ஸ் முடிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே போர்ஷன்ஸு கலந்து நடத்தியிருப்பாங்க. 11th பிஸ்னஸ் மேக்ஸுக்கு மேக்ஸிமம் 5 சாப்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. 11th பிஸ்னஸ் மேக்ஸுக்கு இன்றைக்கி அல்ல நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிடும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸும் அதுக்கு ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மெம்பர்ஷிப் எடுத்த குரூப்புக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 குரூப் பயங்கர ஆக்டிவாக போயின்னு இருக்குது. இந்த வாரத்திலேருந்து மெயின் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லம்ப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அசோசியேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நாலேஜபிள் குரூப்பாக இருக்குது. கொஷின் பேப்பர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப 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 அழகாக இந்த குரூப் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பிகாஸ் இதில் சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே எய்ம், நல்ல மதிப்பெண் எடுக்கணும். சென்டம் என்பது இல்லை என்றாலும் அந்த 90+, 100க்கு 90+ எடுக்கணுன்றத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் மெயின் மேக்ஸ் குரூப் வந்துட்டு இருக்குது. இப்போ 11th மேக்ஸ் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக அதுமாதிரி 12th பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் சாப்டர் 1 ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம். அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், பிரிண்டட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம். ஏன்னா ஸ்கூலில் எழுத முடியாத சம்ஸ் எல்லாம் அந்த நோட்ஸை பார்த்து படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. 10th மேக்ஸுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 2.4, 2.5 2 எக்ஸசைஸ் தான். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் அந்த 2 எக்ஸசைஸு. 2.4 ரொம்ப ரொம்ப டம்மி எக்ஸசைஸு. 2.5 தான் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட் பண்ணும். அது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சம்ஸ் உங்களுக்கு. அது எக்ஸாம்
எக்ஸாம்பிள்ஸோட படிச்சிட்டிங்கன்னா இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கு போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. 8:30க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும், அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ 4 குரூப் பயங்கர ஆக்டிவாக போயின்னு இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் அவங்க ஜாயின் பண்ண நாங்கள் நிறைய நோட்ஸ் அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். இன்கேஸ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மந்த்லி ஒரு மீகர் அமௌண்ட்ஸ் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா அது க்ளோஸ்டு குரூப்பாக இருக்கும். நம்ம யூடியூப் குரூப் வந்து ரொம்ப பெரிய குரூப்பாக இருக்கும். அதில் நீங்கள் சம்ஸ் பார்த்துக்கலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம், கிரியேட்டட் கொஷின்ஸோடைய லிஸ்ட்டு, கொஷின் பேப்பர்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேப்பர் தேவைப்பட்டாச்சு அது இண்டிவிஜுவலாக கேட்குறதுக்கோ இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப்புக்குள்ளே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில். இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டுக்கு மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிச்சிங்க. உங்களுடைய போர்ஷன் 12th ஸ்டாண்டர்டில் 1.5 to 1.8, 5.2 to 5.4, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சாப்டர் 1 ஃபுல்லாக எழுத போகிறீங்க. பிஸ்னஸ் மேக்ஸும் சாப்டர் 1 ஃபுல்லாக எழுத போகிறீங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2.4 and 2.5. அப்போ கண்டிப்பாக நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதாமல் கூட நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் மைக்ரோ லெவலில் ஃபோக்கஸ்டாக இன்னும் சப்ஜெக்ட் உள்ளார் நல்லா டீப்பாக படிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஷிப்லாம் எடுத்திங்கன்னா தான் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய நாலேஜை என்ரிச் பண்ணிக்க முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.